சொல்கிறேன் யானை பார்த்தா சொல்கிறேன்ட்டு யானை பார்த்தாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்பாறையிலேருந்து கிளம்பி அத்திரப்பள்ளி ஃபால்ஸ், அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் கேரளா உள்ள பயங்கர அட்வென்ச்சர்ஸான ஒரு வழி, ரொம்ப வந்து டேஞ்சரஸான வழின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே வேணால் யானை எந்த அனிமல் வேணால் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழியில் நம்ம பைக் ஓட்டியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் அதில் ஓட்டி போய் அத்திரப்பள்ளி சேர்ந்துருப்போம். கிட்டத்தட்ட பயங்கர அட்வென்ச்சர்ஸாக நிறைய கற்றுக்கிறதுக்கான விஷயங்களும் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டேன், நானே பார்த்தேன், சூப்பராக இருக்குது. கரெக்டாக நான் வீடியோலாம் கரெக்டாகிடுமோன்னு நினச்சேன், மழை வேறு பெஞ்சு அப்படி இப்படி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் எதுவும் ஆகலை, நல்லபடியாக வந்துருச்சு இந்த வீடியோ. ஸோ சூப்பராக எடிட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது கைஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை, குறிப்பிட்டு இந்த வீடியோவை. இதுக்கப்புறம் நம்ம மூணார் போயிருப்போம், எல்லாம் ஃபுல் ஃபன் ஓகே. பட் இந்த வீடியோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், பயங்கர அட்வென்ச்சர்ஸான ஒரு வீடியோ அடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் பைக்கர்ஸ் பெருசாக ட்ரை பண்ணி நான் பார்க்கல. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட் நம்ம பண்ணது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக பைக் ரைடெலாம் அப்படின்னும் போது நம்ம இதை பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் ரைடில் இந்த குறிப்பிட்ட ஒரு 65-70 கிலோமீட்டர் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்டினதை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம அட்வென்ச்சர்ஸான இந்த ஒரு வ்ளாகை. ஸோ அதனால தான் முன்னாடியே இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து யானைலாம் நம்ம பார்த்துருப்போம், அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பயங்கர அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மறுபடியும் லூஸ் மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ பைக்கர்ஸாக இருந்தீங்கன்னா, பைக்கர்ஸ்னு கிடையாது, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாங்க அந்த ரூட்டை, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், தெரிவிக்க விடுங்க ஷேர் பட்டனை ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த வ்ளாக், குறிப்பிட்ட இந்த வ்ளாக் இந்த வின்டர் 2024 பண்ண இந்த ஒரு பைக் ரைடில் இந்த வ்ளாக் சூப்பராக இருக்கும். இந்த ரூட் எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டியது, பைக்கர்ஸ் எல்லாரும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரு 20 கமெண்ட் வரணும் எனக்கு. எப்படி இருந்துச்சு இந்த ரூட்டு, நான் ட்ரை பண்ண போகிறேன், நீ ட்ரை பண்ண போகிறன்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் எதிர்பார்க்குறேன். ஸோ பாய், வீடியோ போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சொல்லும் போதே இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக சிரிச்சிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு ரூட்டில் டேஞ்சரான செம்ம அட்வென்ச்சர்ஸான வால்பாறை டு அத்திரப்பள்ளி போகிற ஒரு ரூட்டில் தான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்லு. ஒரு செக் போஸ்ட் வரும், செக் போஸ்ட். இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ளாக் நீங்கள் இங்கே இருந்தால் பார்ப்பீங்க. நம்ம வால்பாறையிலேருந்து கிளம்பும் போது அப்படி இப்படின்னா ப்ளாக் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா கிளம்பு பயங்கரமாக டைம் ஆகிடுச்சிங்க அங்கே. ஏன்னா காலையில் வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், வால்பாறையில் போய் ஒரு 2 இடம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை போன ப்ளாகில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு அதிலே சொல்லியிருப்பேன் அடுத்து நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து ரூமில் செக் அவுட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து சாப்பிட்டு பைக்கில் லக்கேஜ்லாம் ட்ரெயின் லைனர் எல்லாமே போட்டு ரைடிங் கெஸ்ட்லாம் போட்டு உடனே அப்படியே கிளம்பிட்டோம், எங்கேயுமே நிற்கல. அதனால் வந்து ப்ளாகை நான் மோட்டோ ப்ளாக்லேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ஒன்றும் கோச்சிக்காதீங்க, இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்ததுக்கப்புறம் கேரளாக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டில் வந்து நமக்கு காஸ்ட்லாம் கிடையாது, டிக்கெட்லாம் கிடையாது. பட் ஆனால் நம்மளோட எல்லா வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டு ஒருத்தரோட நம்பரையும் வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளே போகிறவங்க என்ன ஏதுன்றது. அதே மாதிரி 4 o'clock உள்ளே போகணும், டைமிங் இருக்குது, அதுக்கு மேலே அலௌட் கிடையாது. எல்லாம் வாங்கிட்டு நம்மளை அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டிகிட்ருக்கோம். இந்த வ்ளாக்காக நானே பயங்கரமாக வெயிட் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பைக்கர்ஸ் போட்டு நான் பார்க்கல இந்த வீடியோ. ஸோ நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்மளும் ஒரு ஸ்மாலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போது நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு பைக் ரைடு இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்போது எனக்கே ரொம்ப சூப்பராக ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் பைக்கர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட் ட்ரை பண்ணுங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, யானை கீனை எந்த அனிமல் வேணால் நடுவில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்கேயும் நிற்கக்கூடாது, இறங்கக்கூடாதுன்றதையும் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 இடம் மட்டும் நின்னோம், மற்றபடி எங்கேயும் நிற்கல கைஸ். ஸோ அதனால் அட்வென்ச்சருக்கு அளவே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரூட்டு இதில் ட்ரை பண்ணுங்கள். கேரளாவில் பிரித்து எடுக்கலாம் சூப்பராக ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா. ஆனால் வந்து சேஃபாக ஓட்டுங்க, பயங்கர சேஃபாக ஓட்டுங்க இந்த ஹில்லை பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம கேரளா பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எப்படி நம்ம வந்தோம் வால்பாறையிலேருந்து அப்படின்றதெல்லாம் வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பை ஒன்றா. ஓகே சார், ஓகே நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, கேரளாவிலேருந்து எப்படி, அதாவது கேரளா உள்ளே வந்ததை பற்றி பேசிட்டு இருந்தோம். வால்பாறையிலேருந்து வந்தோம், அந்த செக் போஸ்ட்டில் எல்லாமே வண்டி நம்பர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யாரோ ஒருத்தரோடது அது இதுன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. நோட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து நாங்கள் விட்டாங்களே, உள்ள செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க. உள்ளே வந்தோன்னே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு
கேமரா வந்து எடுக்கலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால தான் பைக்கில் மவுண்ட் பண்ணி எடுக்கிறது கேரளாவில் பண்ணக்கூடாது. பட் ஆனால் வந்து இது ஃபாரஸ்ட்னால நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, நம்ம எடுத்தாச்சு, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றனால பார்த்துக்கலாம் என்னன்னாலும். ஸோ வர வழியில் ஃபுல்லாக யானையோட அந்த வந்து ஷிட்டு இருக்கும்ல, அது ஃபுல்லாக கிடக்குது. நான் வர வழியில் நீங்களே பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், அவர் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிடக்குது. அதில் விட்டால் வேற வழுக்குது ஒரு மாதிரி வண்டி. ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. எலிஃபண்ட் எல்லா இடமும் இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் கிராஸ் பண்ணி போகும் அப்படின்றது தான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருமே சொன்னாங்க. இங்கே நார்மலாகவே எலிஃபண்ட் வந்து கிராஸ் பண்ணி போகும் அப்படின்ற மாதிரி ரோட்டில் கூட நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் இதுக்கும். பட் ஆனால் வருமா என்ன அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஸோ பார்ப்போம், முடிஞ்சாலும் எலிஃபெண்ட்டை பார்த்தா நல்லாயிருக்கும். எனக்கு அதுதான் ஒரு ஆசையாக இருக்குது. எப்படி இந்த வ்ளாகில் எலிஃபெண்ட் பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ நாங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்டே தான் அப்புறமேட்டு வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் முன்னாடி போவோம் எல்லோரும் முன்னாடி. ஸோ நிறையா வந்து பைக்கர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க, நடுவில் யாரும் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம பையனை முந்திட்டு வந்தாச்சு. இவங்களையும் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் ஆல்ரெடி நமக்கு டைமும் ஆச்சு. ஸோ நமக்கு போர் அடிக்குது, பின்னாடியே ஓட்டிட்டு வர வ்ளாக் எடுக்கிறோம்னால பின்னாடி இருந்து எடுத்தால் நல்லாயிருக்கும், 4-5 பைக் போகிறது அப்படின்னால இவரும் நம்ம கூட வந்து ஒரு கிடையாது. எல்லாருமே இவங்களும் பைக்கர்ஸ் தான் போல். இந்த ரூட்டில் ஆப்போசிட்டில் சில கேங் வந்துச்சு, ஏடிவிலாம் வந்துட்டு வச்சுட்டு சூப்பராக வந்தாங்க, ஃபாஸ்ட்டாக போனாங்க அவங்களாம். நாங்கள் நடுவில் நின்று கோப்ரோ மாட்டுறதுக்காக நின்னோம். அப்போது வந்து அதாவது இந்த இன்ஸ்டா 360 மாட்டுறதுக்காக நின்னப்போ போனாங்க. ஸோ லைட்டாக ட்ரிசில் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்செல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 360 லென்ஸ் தான் போட்டிருக்கேன், நார்மல் லென்ஸ் போடலை. ஓகே, ஓரளவுக்கு எடுத்துருச்சு. வீடியோ எதுவும் கரெக்டாகவும் வந்துருச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு அருமையான ரூட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கும் போது எந்த பஞ்சாயத்து ஆயிடக்கூடாது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கரெக்ட் ஆகாது, நம்புவோம், ரெக்கார்ட் ஆகுதுல்ல. நம்ம பேசிகிட்டே போவோம். சரி கைஸ், இந்த ரூட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒர்த்துன்னு. பட் வந்து இந்த அளவு இன்னும் கொஞ்சம் நாங்கள் போகிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கோங்க. எங்களோட நிலமை உங்களுக்கு தெரியும், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு ஸ்லோவாகவே போனாலே போதும். ஏன்னா வந்து நாங்கள் போகிறது இவ்வளோ வேகம் ஏன் போகிறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா டைம் சுத்தமாக கிடையாது. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது நிறுத்தினா ஏதாவது அப்போ வ்ளாக் எடுக்கிறேன். கைஸ், வந்த வழி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்கும். நடுவில் இங்கே வந்துட்டு கேமரா கழட்டி வச்சிடலாம், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால் கழட்டி வச்சுட்டு எல்லோரும் சுற்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி போ காட்ட மாட்டேன். போன வழக்கு ஜட்டியோட காமிச்சிட்டதுனால பையன் பயப்படுறான். ஆமாச்சான். எல்லோரும் ரெஸ்ட் ரூம்லாம் போயாச்சு. இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் அதிரப்பள்ளி. ஸோ அதிரப்பள்ளி போயிட்டு அங்கே நான் வந்து மறுபடியும் கேமரா ஆன் பண்ணி என்ன ஏதுன்னு காட்டுறேன். எங்கேயும் நிற்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு யானைலாம் வருமா, யானையோட சாணிலாம் வந்து நாங்கள் நிறையா பார்க்குறோம் ரோட்லேயே. அதில் விட்டா வழுக்கிடுமோன்னு வேறு பயமாக இருக்குது. ஆனால் என்ன, யானையை தான் பார்க்க முடியல. பார்ப்போம், யானை எதாவது பார்த்தேன்னா நான் சொல்கிறேன். பட் ஆனால் வாய்ப்பு குறைவு தான் நினைக்கிறேன். மணி வந்து 3:40 ஆகுது. வந்து 3:37 ஆகுது. 3:37 நம்ம வண்டியில் 3 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. 3:37 ஆகுது. எப்படியும் இது நாங்கள் மூணார் போய் ரீச் ஆகிற டைம் வந்து 9-9:30 பக்கமாக காட்டுது. 9 காமிக்குது, 9:30 எப்படியும் ஆகிடும். ஆனால் அதிரப்பள்ளி இன்னொரு ரெக்கார்ட்லாம் அதுக்கு முன்னாடி போய் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நான் மூஞ்சி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி போவோம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போவோம். 9 மணிக்குன்னா 9 மணிக்கு காட்டுது. 9 மணி 8:30 மணிக்கெலாம் போய் மச்சான் வீட்டில் பூரி சாப்பிட்லான்ற ஒரு ஆசை. ஸோ அதனால் போய்டுவோம் தான் நினைக்கிறேன் கைஸ். சரி, ஓகே, நாங்கள் அப்படியே அப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். எப்படி இன்னும் ஒரு ½ hour அதிரப்பள்ளி போய்டுவோம்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். சரி கைஸ், இன்னும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இது ரெக்கார்டாக தான் நம்ம ரொம்ப பயமாக இருக்குது, பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அருமையாக சைடில் வந்து ஒரு சீனரி சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் ஆகுது ஸ்கை கொஞ்சம், அதாவது மேலே கீழே உள்ளே ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து அப்படியே ஹில் மேலே அப்படியே கொஞ்சம் ஏறி வந்து ஓட்டணும். ஸோ அதனால தான் இந்த இதுவும் பார்க்க நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால நான் வந்து கேமரா டக்குன்னு ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் மழையும் கொஞ்சம் இப்போ அதாவது அந்த ட்ரிசிலானது கொஞ்சம் நின்றுச்சு. பட் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கேமரா அடி வாங்கி வீடியோ கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆகாது அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, மறுபடியும் ஓரளவுக்கு ஹில்குள்ளே போகுது. நான் கொஞ்சம் வந்து பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். பசங்களாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்காக ஒரு கையில் வந்து ஆன் பண்ணி அப்படியே தான் ஆன் பண்ணணுமா,
அதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இது பண்ணி ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது பண்ணுறதுக்குள்ள அப்படியே முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். பட் ஆனால் வேகமாலாம் போக முடியாது. ஏன்னா நம்ம வண்டியில் போட்டிருக்கிற டயர் வந்து முன்னாடி எம்ஆர்எஃப் பின்னாடி அப்போல்லோ, பின்னாடி எதுவும் ஆஃப் ரோட் டயர் போட்டு வச்சுருக்கேன். கார்னரிங்லாம் நான் இங்கே வச்சுன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு நேராக வலிச்சிட்டு உள்ளே போகுது. ஊட்டியில் ஒரு இடத்துல அப்படி தான் ஸ்வைன்னு கொஞ்சம் இல்லைனா மலை கீழே இறங்கி ஸ்ட்ரைட்டாக கீழே போயிருப்பேன் ஊட்டியிலேருந்து. ஸோ அதனால் வந்து கார்னரிங் வைக்கிறேன், அதுலேயும் பயங்கரமாக வைக்கிறேன். வச்சு டயருக்கு எல்லாம் சைடு வரைக்கும் தேய்ச்சாச்சு. எவ்வளோ முடியுமோ நம்ம வண்டியில் அவ்வளோ தூரம். பட் ஆனால் அதுக்கு மேலே இந்த என்ன கார்னரிங் வைக்கல என்ன பிரச்சனைனா வந்துட்டு நார்மல் ரோடாக இருந்தால் யோசிக்காமல் டக்குன்னு வச்சிடலாம். பட் ஆனால் வந்து இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கிற ரோடு இதுலேயே நான் யோசிக்காமல் தான் ஓட்டிகிட்டு வரேன் அவங்க கூடிய எல்லாம் கார்னரிங் வச்சு. பட் ஆனால் ரொம்ப தண்ணி இருக்கிற ரோடு, இந்த மண்ணெலாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ரோட்லலாம் வச்சா நல்லா தெரியுது. டயர் வந்து கலகலன்னு அப்படி ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்குது. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வைக்கிறது முடிவு பண்ணிட்டா வச்சு போக வேண்டியதான். பட் ஆனால் பயம் வந்து உள்ளே அந்த மாதிரி கார்னிங் பண்ணும்போது இருந்துக்கிட்டே தான் இருக்குது கைஸ். ஸோ மிஸ்ட்டு வேறு. அதாவது இந்த ஃபாரஸ்ட்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம வந்து பைக் ஓட்ட போகிறோம் அப்படின்னு ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65லேருந்து 75 கிலோ இல்லை மொத்தம் 80 கிலோமீட்டர் போங்க. வால்பாறையிலேருந்து 75 சம்திங் போட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 65 ஓட்டுவீங்க. 65 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஒரு இது 65 வருமா, 65 ஒரு 60-65 வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் 65 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீப் ஃபாரஸ்ட் கூட எப்போ வேணால் நீங்கள் யானையை பார்க்கலாம், என்னத்தை வேணால் பார்க்கலாம். அந்தளவு புலிச்சிங்கம் கரடி கூட வந்தாலும் வரலாம். புலி இங்கே வாழுமோ அது தெரியல நமக்கு. பட் ஆனால் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர டீப் ஃபாரஸ்ட்டு. அவங்க சொன்னதே வந்து அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது, நடுவில் நின்னிங்கன்னா ஏதாச்சும் ஆனால் பொறுப்பு கிடையாதுன்ற மாதிரி தான். ஏன்னா வந்து நின்னோம்னா எந்த அனிமல் வேணால் வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டைமிங் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே தான் அவங்க வந்து செக் போஸ்ட்டில் நம்ம அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த இது முடிச்சுட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அது தாண்டி தான் அப்புறமேட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். நம்ம போகிற டைமுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமே போய்டுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போனோன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃபுல்லாக ஹில்ஸில் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் போது எத்தனை மணிக்கு வீடு போய் சேருவோன்னு தெரில கைஸ். ஸோ ஓகே, அதனால் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த ரூட்டில். ஒரு 60 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டில் வண்டி ஓட்டலாம், எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மொத்தம் 2 இடம் நின்னேன். அந்த vlog ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இடம் வந்து கேமரா மாட்டுறதுக்காக நின்று, அதுவும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ அதுக்கு மேலே எங்கேயும் நிற்காதீங்க, நிற்கிறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் வண்டி ஓட்டுறது எனக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. ஓட்டும் போதே சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு குட்டி பயம் உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா, ஐயோ எப்படா வீட்டுக்கு போய் சேர போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் ஹில்ஸில் தான் ஓட்ட போகிறோம் இந்த இது வழி ஃபுல்லாகவே. ஸோ எப்படா நெடுங்க போய் சேருவோம், நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, தூங்குறது எப்போது, அந்த பூரி வேறு ஆறிடுமேன்ற மாதிரி மனசுடையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், பூரி வைட்டு பாட்டிமா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பூரி சாப்பிடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக பூரி தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது நடுவில் கொஞ்சம் இந்த காடுகள்லாம் தாண்டி எங்கேயாவது டீ கடை வந்ததுன்னா ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்னொரு 2 or 3 டீ பேக்ஸ் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில். மற்றபடி வேறு எங்கேயும் நிறுத்துறதுல பிளானே கிடையாது. அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு டைமும் கிடையாது. எல்லாருமே எங்கேயும் முதுகு வலி அந்த வலி இந்த வலி எது இருந்தாலும் சரி, ஆல்ரெடி முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போயே 1500 கிலோமீட்டர் மேலே ஓட்டோம். சரி கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுற vlog. கைஸ் கிட்டத்தட்ட 60-65 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இன்னொரு 5 கிலோமீட்டரில் அதிரப்பள்ளி போயிடுவோம். அதுக்கு நடுவில் மச்சான் சுத்தமாக உட்கார முடியலன்ட்டா, அதனால தான் சரி நிறுத்தி டீ குடிச்சிட்டு போகலாம். பேக்கை மாற்றி என்ஃபீல்டில் இருக்க பேக் எடுத்து ஏடிவியில் கட்டிட்டு என்ஃபீல்டில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். கேரளா என்ட்ரு ஆகி தான் நம்ம அந்த ரூட்டே ஓட்டிகிட்டு வந்தது. வரவழி ரிவர் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் சாலை பிடிக்கிற வரவழி ரிவர் பார்த்தோம். இங்கே பாருங்க, எங்கடா இது, இந்த நாய் கூட சிந்தாம சாப்பிட்டுச்சுடா சத்தியமா. ரொம்ப இன்டிசென்டான கை. மறுபடியும் டிக்கெட் போடுறத ஒன்றும் இல்லை, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். சரி கைஸ், நான் அப்படியே திருப்பி இவங்கள்தே தான் போல் 2 ஓட்டல் வரும் காமிக்கும். அதுவும் அவங்களுக்கு தான், இது இவங்களுக்கு தான், 2ம் ஒரே பேர் தான். எழுத்து தான் நமக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது. போட்டிருக்காங்க ஹோட்டல் ரோஷன் போட்டுருக்கேன். அதில்லைண்ணா கீழே மெனு கார்டு. சீக்கிரம் மலையாளம் எழுத படிக்கவும் கற்றுக்கலாங்க. சரி ஓகே, அப்படியே டீ குடிச்சிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் 5:30 மணி ஆகுது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்க தான் வந்தோம். இப்போ அதிரப்பள்ளியில் தான் இருக்கோம். வந்த ரூட்டெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் இந்த vlogல பார்த்துருப்பீங்க. பட் ஃபால்ஸை பார்க்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா வந்து ஒரு குட்டி பேக் ஒன்று கேரி பண்ணிருந்தோம், இன்ஸ்டா 360 அதெல்லாம் வச்சு. அதை அங்கே ஒரு டீ கடையில் இருந்தோம்ல, ரோஷனோ சொல்லிட்டு அந்த கடையிலே வச்சுட்டு வந்துட்டாங்க.
அதனால் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தும் ஹெல்மெட்டை லாக் பண்ணுற வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணானுங்க. அவ்வளோதான், அதுக்குள்ளே கரெக்டாக அவங்க பூட்டிட்டாங்க. உள்ளே போக முடியல. மணி வந்து 5:15 பக்கமாக ஆயிடுச்சு. அவங்களே 5:15 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிடையாது, உள்ளே விட முடியாதுன்றாங்க. காரணம் இவன் தான். பேக் வச்சதுக்கு காரணம் இவன் இல்லை. ஹெல்மெட்டை லாக் பண்ணுறேன்னு ஹெல்மெட்டையும் லாக் பண்ணல. உச்சா போயிட்டு வந்தானுங்க. அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு. இப்படியே தான் பண்ணி முடிஞ்சு போச்சு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்க முடியாமலே போகுது. பட் நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் எங்கன்ற மட்டும். ஸோ அங்கே இருக்குங்களா கைஸ், இங்கே பார்க்கிங்கு. இந்த வழியாக மேலே போகணும். 50 ரூபா டிக்கெட் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படியாச்சும் அடுத்தது ஏதாச்சும் ஒன்று தனியாக அப்படி பிளான் பண்ணியாச்சும் வந்து ட்ரை பண்ணிவிடுவேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlogல உங்களுக்கு என்னால் அதை காட்ட முடியல, என்னாலே அதை பார்க்க முடியல. அங்கே அந்த பக்கம் தான் இருக்குது. 5 பேருக்கு தானே? அந்த 5 பேருக்கு தான். 5 பேர் தான் மொத்தமே நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்குது நாய். பார்ப்போம், சீக்கிரமே நம்மளும் ஒரு 1,00,000 பேர் இல்லை அந்த அளவு போவோம். 1 மில்லியன் பேர் பார்க்குற அளவுக்கு நம்ம சேனல் வளரும். ஓகே, அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் இப்போயே வந்து 12 மணி பக்கம் ஆகிடும். ஆல்ரெடி பேக்கை தொலைச்சி அப்படி இப்படி நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்பி போகிறோம். இந்த சைத்தான்லாம் கூட வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒரு இடம் சுற்றி பார்க்க விட மாட்டானுங்க. உச்சா போகிறாங்க சாவச்சிட்டானுங்க. நான் போவேன்டா. ஓகே கைஸ், யூடியூப் சேனல் வச்சுக்கலாம் உச்சா போறியா? யூடியூப் சேனல் வச்சா உச்சா போகக்கூடாதா கைஸ்? சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் vlogலாம் எடுக்க முடியாது. இருட்டாயிடும். வீட்டுக்கு மாட்டாண்டா. 12 மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக போக மாட்டோம். இங்கேருந்து 5 மணி நேரத்துக்கு மேலே காட்டுது. இன்னும் 140 கிலோமீட்டருக்கு. எல்லாமே வந்த மாதிரி ஹில்ஸ் தான். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஹில்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை vlog எடுக்க முடியாது. எப்படி எனக்கு கண்ணு சும்மாவே தெரியாது. 6 மணிக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேணாம். ஸோ எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே, நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் 3 தான் நம்ம வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஏதாச்சும் நடுவில் கடைகளை நிறுத்தணும்னா நான் vlog கண்டிப்பாக பாய். நீங்கள் கண்டிப்பாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டினா ரொம்ப டைம் ஆகிடும். பூரி வேற சுட்டு வச்சுருக்காங்களா, ஆல்ரெடி மதியானமே சுட்டாங்க. போய் 12 மணிக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்க வீட்டிலாம் பூரி சுட்டு தர மாட்டாங்க. 50 ரூபா ஒரு பர்சனுக்கு டிக்கெட்டு. அது எப்படின்னா 8 o'clock to 5 o'clock தான். அந்த டைமுக்குள்ளே வந்துருங்க. அந்த டைமுக்குள்ளே வந்துருங்க. நாங்களும் அந்த டைமுக்குள்ளே தான் வந்தோம். என்ன பண்ணுறது, போக முடியாத சில சூழ்நிலை. பட் ஆனால் நான் அதை யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குது அதிரப்பள்ளி ஃபால்ஸ்னு. நீங்கள் வருவேடா, இதே இடத்துக்கு இதே பைக்கில் திருப்பி வருவேடா. கண்டிப்பாக வருவோம் நாங்கள். அப்போ நான் இந்த vlog எடுக்கிறேன், கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்து போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு தனியாக நான் வீடியோ போகிறேன். சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் கட் பண்ணிட்டு ஓடுறேன். ஃபால்ஸை சுத்தமாக பார்க்க முடியாமல் போயிடுமா தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வச்சு ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு கிளம்பணும். பார்த்தா இப்படி இறங்குற இடத்துல வந்து அந்த ஃபால்ஸ் தெரியுது. பட் கிட்ட போய் பார்க்க முடியல. பட் ஆனால் இந்த ஃபால்ஸ் தெரியுது. நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி காட்டுறேன். இப்படிதான் கைஸ் இருக்குது. இதே ரோடா, அந்த பக்கம் டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. அப்படி வந்து ஃபால்ஸ்க்கு போகணும் போல். நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் அந்த ஃபால்ஸை. ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் பார்த்தாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு ஓரளவுக்கு நான் அப்படியே கேமராவில் செட் பண்ணி காட்டுறேன். என் கேமராவில் இவ்வளோ தான் தெரியுது. சூப்பராக இருக்குது இங்கேருந்து. பட் ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டுன்றனால ஒன்றும் தெரியல நமக்கு. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்தாச்சு. நானும் பார்க்காமலே போய்டணும் சுத்தமாக நினச்சேன். பட் பார்த்தாச்சு, ஃபைன், இது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம இன்னொரு டைம் டிக்கெட் வாங்கி போகிறோமா வருவோம் கைஸ். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி மூணார் நெடுங்கண்டம் போய் ரீச் ஆக வேண்டியதான் கைஸ். ஆல்ரெடி 11-12 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அது ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது, அதிரப்பள்ளி ஃபால்ஸ். எங்கள் கை பார்த்தாச்சு. எனக்கு ஒரு ஹாப்பி இதில் சுத்தமாக பார்க்காம போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கைஸ், நாங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து கேரளா போகிற ரூட்டில் யானை, நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த vlogல யானை பார்த்தா சொல்கிறேன்ட்டு. யானை பார்த்தாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணு, மரத்தை பிடிச்சா, மரத்தை உடச்சி பிடிச்சி கைஸ். ஐயோ, எங்கே வச்சிட்டாங்க ஒரே நிமிஷம். ஸோ யானை பார்த்தாச்சு ஃபைனலாக. யானை பார்க்க தான் வந்தோம். யானை பார்த்தாச்சு இந்த ரூட்டில். குட்டி பசங்க எல்லாம் கேரளாவில் யானைக்கு ரியாக்ஷன். இப்போ யானை பார்த்தாச்சு கைஸ் ஃபைனலி. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, ஆல்ரெடி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் யானையை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கிளம்பி
vlog அப்படியே முடிச்சு நான் கேரளா கிளம்புறேன். போகிற வழியில் பார்த்தோம் யானையை, ஸோ அதனால் சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog எடுத்தாச்சு. கைஸ் மூணாரில் நெடுங்கண்டம் வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து ரீச் ஆனோம். வந்து சாப்பிட்டு இப்போ மணி 11:10 ஆகுது. இப்போ தான் வீடியோ எடுத்துருக்கேன். நெடுங்கண்டத்தில் மூணாரா? மூணார் கேரளாவில் நெடுங்கண்டம் நெடுங்கண்டம் வந்து ரீச் ஆகிட்டோம். மச்சான் வீடு தான், பரவாயில்ல, எனக்கு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குங்க. அப்படியே திரும்பி காட்டுறேன். அதே போயிடுச்சு தெரியுதா? ஃபுல்லாக புகையாக இருக்கா, அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. ஃபுல்லாக வண்டி எல்லாம் ஃபுல் மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு தான் இருக்குது. செம்ம குளிர செய்யுது. வரும்போதும் ஒன்றுமே தெரில. ஒரு வண்டியில் இருந்த ஃபாக் லேம்பை வச்சு அப்புறம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்தோம். கடைசியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த டைமில் மட்டும்தான் மிஸ்ட்டு, மற்ற இடம்லாம் இவ்வளோ மிஸ்ட்டு கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். காலைல எழுந்துச்சி தான் ஏதாவது சுற்றி பார்க்குறேன்னா சுற்றி பார்க்கணும். செம்ம டயர்டு, உடம்பு வலிலாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. முடியல. இங்கே ஜாயிண்ட்டு எல்லாம் போயிடுச்சு. சூப்பர் ஸ்போர்ட்லேயே இப்படி உட்காந்துட்டு வரணுன்னா சும்மா கிடையாது சொல்லலாம். இதில் நான் டூரிங் பண்ணுறேன்னு, பட் ஆனால் அதுக்கான கஷ்டம் நிறையா இருக்குது. பட் ஆனால் என்ன தூங்கி எழுந்தா காலைல சரியாயிடும். அதனால் நம்ம பார்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல எழுந்துச்சி எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறோன்னு தெரியல. எந்திரிச்சு எங்கே போகிறோமோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறமேட்டு vlog பண்ணேன். அப்படியே கட் பண்ணி வந்து தூங்க போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நடுவில் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.